மகனே, மகளே, இன்று நான் உன்னிடம் பேச வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீ வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாம, யாரிடமும் சொல்லாம நீ மட்டும் சுமந்து கொண்டிருக்கோம் அந்த பாரத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களே உன் குடும்பத்தை நினைத்தாலே உன் இதயம் கனக்கிறது. உன் பிள்ளைகள், உன் வீட்டின் சூழ்நிலை, உன் பொறுப்புகள், இவையெல்லாம் உன் மனதில் ஒரு பாரமாக இருக்கின்றன. சில நேரங்களில் நீ உனக்காக கூட யோசிக்க முடியவில்லை. ஏனென்றால் எல்லோரையும் பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் எல்லோரையும் தாங்கிக் கொண்டிருக்கும் உன்னை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பானவரே, நீ யாரிடமும் சொல்லாம ஒரு பயத்தோடு வாழ்கிறாய். வெளியே பார்த்தா எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. ஆனா உன் இதயத்திற்குள் மட்டும் என்ன ஆகும்? எப்படி நடக்கும்? நான் எதிர்பார்க்கிறபடி நடக்குமா என்ற கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கு முன்பே நான் அங்கே இருக்கிறேன். உன் எதிர்காலம் உன் கையில் இல்லை, என் கையில் இருக்கிறது. இந்த நாட்களை நீ அதிகமாக கவலைப்படுவது நாளைய பற்றி தான். பணத்தை பற்றிய கவலை உன்னை அதிகமாக சோர்வடைய வைக்கிறது. எப்படி சமாளிப்பது, எப்படி நடத்துவது, எப்படி இந்த மாதத்தை கடப்பது? இந்த கேள்விகள் உன்னை அமைதியாக களைத்து போடுகின்றன. ஆனா நான் உன்னை இதுவரை கைவிடவில்லையே, இனிமேலும் கைவிட மாட்டேன். நீ பார்க்காத வழிகளில் நான் வழிகளை உருவாக்குவேன். ஒரு நிமிடம் கேள். நீ இழந்த சில விஷயங்களை இன்னும் மறக்கவில்லை. ஒரு மனிதர், ஒரு வாய்ப்பு, ஒரு கனவு, ஒரு திட்டம், இவை இன்னும் உன் மனதில் இருக்கின்றன. நீ இழப்பு என்று நினைத்த சில விஷயங்கள் உண்மையில் உன் பாதுகாப்பாக இருந்தன. நான் மூடிய சில கதவுகள் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான். ஒரு காலத்தில் இதிலிருந்து நான் வெளியே வர முடியாது என்று நீ நினைத்த சூழ்நிலைகளிலிருந்து நீ வெளியே வந்தாய் அல்லவா? அது உன் வலிமையால் மட்டுமல்ல, என் கிருபையால் தான். என் அன்பான பிள்ளையே, உன் உடலை பற்றியும் நீ கவலைப்படுகிறாய். சில நேரங்களில் உடம்பு சோர்வடைகிறது, மனம் சோர்வடைகிறது, நம்பிக்கை கூட சோர்வடைகிறது. ஆனால் நீ உடைந்து போகவில்லை. நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீரையும் பார்க்கிறேன், உன் வலியையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான். சில இரவுகளில் நீ தூங்காமல் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். எல்லோரும் தூங்கிய பிறகு நீ மட்டும் விழித்திருந்து யோசித்துக் கொண்டிருந்த தருணங்களை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் கண்ணீர் தானாக வந்ததையும் பார்த்திருக்கிறேன். அந்த இரவுகளிலும் நான் உன்னோடு இருந்தேன். நான் ஜெபிக்கிறேன், காத்திருக்கிறேன். அப்படி இருக்க இன்னும் ஏன் தாமதம் என்று நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய். நான் தாமதிக்கவில்லை, நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ கவனமாக கேள். நீ இன்று வரை கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் நினைத்து பார். ஒரு காலத்தில் இதிலிருந்து நான் வெளியே வர முடியாது என்று நீ நினைத்த சூழ்நிலைகள் இருந்தன. அப்போது கூட நான் உன்னை விட்டுவிடவில்லை. நீ உடைந்து போய்விடுவாய் என்று நினைத்த நாட்களிலும் நான் உன்னை தாங்கினேன். நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைத்த இரவுகளிலும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். நீ பார்த்தது கண்ணீரை மட்டும், ஆனால் நான் பார்த்தது உன் எதிர்காலத்தை. நீ பார்த்தது மூடிய கதவுகளை மட்டும், ஆனால் நான் பார்த்தது திறக்கப் போகும் கதவுகளை. நீ பார்த்தது தாமதத்தை மட்டும், ஆனால் நான் பார்த்தது சரியான நேரத்தை. அதனால்தான் இன்று நீ இன்னும் நிற்கிறாய். உன் வலிமையால் மட்டுமல்ல, என் கிருபையால். ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளோ போராட்டம் நீ கேட்டிருக்கிற? நீ நினைப்பதை விட வலிமையானவன் என்பதால் தான். நீ நினைப்பதை விட பெரிய காரியங்களுக்காக நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சோதனை இல்லாம சாட்சி வராது, போராட்டம் இல்லாம பலம் வராது, காத்திருப்பு இல்லாம மதிப்பு புரியாது. அதனால்தான் இந்த நாட்கள் வீணான நாட்கள் அல்ல, உன்னை உருவாக்கி கொண்டிருக்கும் நாட்கள். நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடவில்லை. நீ பார்க்காத இடங்களே, நீ அறியாத வழிகளே, நீ எதிர்பார்க்காத மனிதர்களின் மூலம் நான் உன் பதிலை உன்னை நோக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன்.
அதனால்தான் சோர்ந்து போகாதே, இன்னும் கொஞ்சம் நம்பு, இன்னும் கொஞ்சம் பிடித்துக்கொள். ஏனென்றால் நீ காத்திருந்ததை விட நான் உனக்காக வைத்திருப்பது பெரியது. நீ காத்திருப்பது ஒரு பதிலுக்காக, நான் ஆயத்தப்படுத்துவது ஒரு ஆசீர்வாதத்திற்காக. நீ காத்திருப்பது ஒரு கதவுக்காக, நான் ஆயத்தப்படுத்துவது ஒரு புதிய அத்தியாயத்திற்காக. நீ இன்று இல்லாததை பற்றியே அதிகமாக யோசிக்கிறாய், ஆனா நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்ததை மறந்துவிட்டாய். ஒரு காலத்தில் இன்று உன்னிடம் இருப்பதற்காகத்தான் நீ ஜெபித்தாய். இன்று உன்னிடம் இருப்பதற்காகத்தான் நீ காத்திருந்தாய். இன்று உன்னிடம் இருப்பதற்காகத்தான் நீ கண்ணீர் விட்டாய். ஆனால் அது கிடைத்த பிறகு அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாய். இன்னொரு உண்மையை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ இன்று உன்னை பலவீனமானவனாக நினைக்கிறாய். ஆனால் நான் உன்னை பார்க்கும்போது ஒரு போராளியை பார்க்கிறேன். நீ விட்டு விடாமல் இன்னும் நிற்கிறாய். அதனால்தான் நீ பலவீனமானவன் அல்ல. நீ சோர்வடைந்திருக்கலாம், ஆனால் தோற்று போகவில்லை. நீ களைத்திருக்கலாம், ஆனால் முடிந்துவிடவில்லை. நீ அழுதிருக்கலாம், ஆனால் உடைந்துவிடவில்லை. நீ பார்க்கிற இந்த வேதனை குழப்பம் எதுவும் நிரந்தரமானது அல்ல. நான் மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன், பாதைகளை உருவாக்குகிற தேவன். நீ பார்க்கிறதை நம்பாதே, நான் செய்கிறதை நம்பு. சில நேரங்களில் நீ அமைதியாக என்னிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாய். அப்பா, நான் உண்மையிலேயே மறக்கப்படவில்லையா? இன்னும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? என் ஜெபம் உங்களிடம் வந்து சேர்ந்ததா? அந்த கேள்விகள் ஒவ்வொன்றையும் நான் கேட்டிருக்கிறேன். நீ வார்த்தைகளால் சொன்ன ஜெபங்களையும் கேட்டிருக்கிறேன். வார்த்தைகளே இல்லாமல் அழுத ஜெபங்களையும் கேட்டிருக்கிறேன். சில நேரங்களில் நீ பேசவே முடியாமல் இருந்தாய். கண்ணீர் மட்டும் வந்தது. ஆனால் அந்த கண்ணீருக்கும் ஒரு மொழி இருக்கிறது. அதையும் நான் புரிந்து கொள்கிறேன். நான் உன்னை மறக்கவில்லை. நீ என்னை தேடியதை விட நான் உன்னை அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். நீ என்னை நினைத்ததை விட நான் உன்னை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இன்று மீண்டும் சொல்கிறேன், நீ தனியாக இல்லை. நீ கைவிடப்படவில்லை. நீ மறக்கப்படவில்லை. நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன். நீ கவனமாக கேள். சில நேரங்களில் நீ உன்னையே குற்றப்படுத்திக் கொள்கிறாய். நான் வேற மாதிரி முடிவு எடுத்திருக்கணும். நான் அந்த தவறை செய்திருக்க கூடாது. நான் அந்த மனிதரை நம்பி இருக்கக்கூடாது என்று கடந்த காலத்தை நினைத்து உன்னை நீயே தண்டித்துக் கொள்கிறாய். ஆனால் நான் உன்னை குற்றவாளியாக பார்க்கவில்லை. உன்னை கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன். நீ கடந்து வந்த பாதையில் சில தவறுகள் இருந்திருக்கலாம், சில ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், சில உடைந்த கனவுகள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த எல்லா அனுபவங்களையும் கூட நான் உன் நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இன்று நீ பார்க்கிற காயங்கள் நாளை உன் சாட்சியாக மாறும். இன்னும் நீ சிந்தும் கண்ணீர் நாளை உன் பலமாக மாறும். இன்னும் உன்னை பயமுறுத்தும் சூழ்நிலை நாளை உன்னை ஆச்சரியப்படுத்தும் சாட்சியாக மாறும். அதனால்தான் கடந்ததை நினைத்து உன்னை நீயே குற்றப்படுத்திக் கொள்வதை நிறுத்து. நான் ஏற்கனவே உன்னை மன்னித்து விட்டேன். நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். நான் இன்னும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். நீ நினைப்பதை விட நீ அதிக தூரம் வந்து விட்டாய். நீ நினைப்பதை விட நீ அதிகமாக வளர்ந்து விட்டாய். நீ நினைப்பதை விட நீ அதிகமாக பலமானவனாக மாறிவிட்டாய். அதனால்தான் இன்னும் உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். நீ விட்டு விடாமல் நிற்பதை பார்த்து, நீ இன்னும் நம்பிக்கையை பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் உனக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், ஆனா நம்பிக்கையை இழக்காதே. இன்னும் உனக்கு கதவு திறக்காம இருக்கலாம், ஆனா நான் கதவின் மறுபக்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்று நீ காத்திருக்கிறாய், நாளை நீ சாட்சி அளிப்பாய். இன்று நீ கண்ணீர் விடுகிறாய், நாளை நீ சந்தோஷத்தால் சிரிப்பாய். ஒரு நாள் இந்த நாளை நினைத்து நீ சிரிக்கப் போகிறாய். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, அப்பா, நான் இவ்வளவு நாள் பயந்தது இதற்காகவா என்று ஆச்சரியப்படுவாய். நான் உனக்காக வைத்திருப்பது நீ இழந்ததை விட பெரியது. நான் உனக்காக திறக்கப் போகும் கதவு மூடிய கதவுகளை விட பெரியது.
நான் உனக்காக ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வாதம் நீ கற்பனை செய்ததை விட பெரியது. இந்த வார்த்தை இன்று உனக்காக என்று நீ நம்பினால் கமெண்டில் ஆமேன் அப்பா என்று பதிவு செய். அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அப்பா, என் பாரத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று உன் இதயத்தின் அறிக்கையாக இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய அமைதியையோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையோ நீங்கள் உணர்ந்தால் மறக்காமல் இங்கே வந்து உங்கள் சாட்சியை பதிவிடுங்கள். அது சோர்ந்து போயிருக்கும் இன்னும் பல இதயங்களுக்கு நம்பிக்கையையும் இறைவனின் நாமத்திற்கு மிகப்பெரிய மகிமையையும் கொண்டு வரும்.